ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கவுன்சிலிங் வந்து எப்படி இருக்கும், நம்ம எப்படி சூஸ் பண்ணோம், ஸோ எல்லாத்தையும் வந்து பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி பிஎஸ்எல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பிஎஸ்எல்ல வந்து அது வந்து ஃபைனல் லிஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து கவுன்சிலிங் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதிலே வந்து சர்டிஃபிகேட் வந்து இன்னும் வெரிஃபை பண்ண வேண்டியவங்களுக்கெல்லாம் வந்து வித்தேடில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வெரிஃபை ஆனவங்களுக்கு மட்டும் ஸோ வந்து இப்போது கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இண்டிவிஜுவலாகவும் மெயிலும் வரும், ஸோ மெசேஜும் வந்திருக்கும். ஸோ இது வந்து காமன் நோட்டிஃபிகேஷன். ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 20-21 அன்றைக்கி வந்து கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. ஸோ நீங்கள் இது வந்து பிஎஸ்எல் நம்பரில் அந்த சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த சீரியல் நம்பரில் நீங்கள் என்ன நம்பருக்கு வரீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. லொக்கேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் தான் வந்து அங்கே வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எங்கே சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் இதை எப்படி கால்ஃபர் பண்ணுவாங்கன்னா, ரேங்க் 1லேருந்து இப்போ வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ரேங்க் வந்து ஒருத்தர் ஃபஸ்ட் ரேங்க் வந்து முதல்ல கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி முதல்ல போகும்போது அவங்களுக்கு எந்த மாவட்டத்தில் வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ எந்த மாவட்டமோ அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாவட்டத்தில் இப்போ ஒரு மாவட்டம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் பிஹெச்சில் எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ எல்லாத்தையுமே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அவங்களுக்கு முடிஞ்ச உடனே வந்து செகண்ட் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ செகண்டு போனோடனே ஒரு ஆள் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பர்சனாக தான் உள்ளே போக முடியும். ஸோ நம்ம முன்னாடியே வந்து எங்கே வேகன்சி இருக்குது, நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து வேகன்சி இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியாது. அங்கே வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து ஷோ ஆகிறது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து 1800 பிஹெச்சிஸ் இருக்குது. இப்போ அதில் 1400 வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அந்த 1400 நீங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் தெரிஞ்சவங்ககிட்டலாம் விசாரித்து எந்தெந்த பிஹெச்லாம் வந்து எத்தனை வேகன்சி இருக்குது, ஒரு மாவட்டத்தில் எத்தனை வேகன்சி இருக்குது, இன்கேஸ் அது கிடைக்கலனா வேறு எங்கே ஆல்டர்னேட்டிவ் நம்ம எடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்ம நினச்சிட்டு போகிற மாதிரி அங்கே வந்து நடக்காது. இன்கேஸ் வந்து நம்ம பதட்டத்தில் கூட வந்து நீங்கள் பிளேஸை வந்து தப்பாக சூஸ் பண்ணால் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ப்ரீ பிளான் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா அங்கே ஒரு நிமிஷம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இத்தனை பேருக்கு வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணும் வித்தின் 2 டேஸில். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஸோ 7 to 10:30 250 பேருன்னா அந்த 7 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும். ஸோ டைம் டிலே ஆக ப்ரெஷர் வந்து அவங்களுக்கும் வந்து சீக்கிரமாக முடிக்கணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து உங்கள் மேலேயும் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சீக்கிரமாக முடிக்கணும், சீக்கிரமாக எடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களை எடுக்க வைக்கும். பதட்டத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ரீ பிளான் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த மாவட்டம் இல்லைனா அங்கே கிடைக்கலனா இந்த மாவட்டம் போகலாம். அப்படி வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து என்னென்ன ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து எத்தனை பிஹெச் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. எந்தெந்த பிஹெச் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 1400 பிஹெச் லிஸ்ட்டு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த டெலிகிராம் சேனல் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன பிஹெச்ஸ் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி தான் வந்து நம்ம இப்படி தான் வந்து இந்த இருக்கும். ஒரு ஆள் மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் அந்த டிஸ்பிளே பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் போனோடனே எந்த மாவட்டம்னு வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாவட்டம் வேணால் நீங்கள் வந்து அந்த மாவட்டத்தில் வந்து இருக்கிற வேகன்சி எல்லாமே காமிப்பாங்க. அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இன்கேஸ் இந்த மாவட்டம் இல்லை அந்த மாவட்டம் காமிங்க, அந்த மாவட்டம் காமிங்க, அதிகமாகவும் கேட்கவும் முடியாது. ஸோ வந்து எல்லாமே குயிக்காக வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ப்ரீ பிளான் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரீயாக எல்லாமே வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது முடிச்சிட்டோடனே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ நீங்கள் எங்கே சூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அங்கே தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சு கண்டக்ட் பண்ண நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து இவங்க 2 டேஸில் முடிச்சிடுறாங்க. ஸோ ஜனவரி எண்டில் இல்லைனா பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வர நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறதால தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து வெயிட்டிங் ஆல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே அலோடு கிடையாது. ஸோ உள்ளே வந்து பர்டிகுலர் பர்சனாக தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியலனா என்னென்னா, ஸோ லாஸ்ட்டாக இப்போ 1423 வேகன்சி இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த வேகன்சிஸை வந்து எல்லாத்தையுமே கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணிவிட்டு இன்கேஸ் வந்து அட்டன் பண்ணாதவங்களுக்கு ரிமைனிங் வேகன்சிஸ் அவங்கள ரேண்டமாக வந்து போட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் அவங்க நோட்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ மிஸ் பண்ணிட்டுனா இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து வராது. ஸோ மினிமம் நீங்கள் எங்கே போடுறாங்களோ அங்கேயே வந்து மினிமம் 1 or 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க.
உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளானோடு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா அந்த ஸ்பாட்டில் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் போது சுற்றி 4 பேர் உட்காந்துட்டு நம்ம இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் நம்ம அதிகமாக கேட்க முடியாது. ஸோ அங்கே நம்ம வந்து அந்த டைமில் வந்து தப்பாக சூஸ் பண்ண நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட்டு வந்து டெலிகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதை தவிர்த்து உங்களுடைய சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டலாம் விசாரிங்க. ஸோ எங்கே வேகன்சிஸ் இருக்குது, ஒர்க் நேச்சர் எங்கே எப்படி, இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களே கூட வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் யாராக இருக்குங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, இப்போ ஒரே மாவட்டத்தில் நிறைய பேர் காம்படிஷன் இருக்கலாம். ஸோ அதனால் மாவட்டம் வைஸ் நீங்களே வந்து பிரிச்சுட்டிங்கன்னா ஸோ அவங்க அங்கே எடுத்துகிட்டா நம்ம அதை வந்து முன்னாடியே வந்து அங்கே சூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆல்ரெடி அவங்க எடுக்க போகிறாங்க. ஸோ வேறு ஆல்டர்னேட்டிவ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நினச்ச இடத்துல வந்து ஜாப் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்தரான வீடியோஸ்க்கு நம்ம ஃபார்மா யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.